இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா? யுஎக்ஸ் கான்செப்ட்ல ஜேக்கப்ஸ் லா ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா வந்து ஹிக்ஸ்லாம் அப்புறம் வந்து ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அமேசான், மிந்த்ரா, அப்புறம் மீஷோ ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குயிக் டெஃபினேஷன் வந்து சொல்றேன் ஓகேவா? ஜேக்கப்ஸ் லானா என்ன அப்படின்றது ஒரு குயிக்கா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சைட்ஸ் வந்து காமர்ஸ்ல இருக்கு கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து அமேசான் யூசர்னு வச்சுக்கோங்க சாம்பிளுக்கு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு காமர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த சைட்டுக்கு வந்து நான் வரேன் ஓகேவா? ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன மைண்ட் செட்டோட வருவேன். ஆல்ரெடி நான் ஒரு காமர்ஸ் சைட் யூஸ் பண்ணியிருக்கேன் அமேசானில் இருக்க மாதிரியே தான் நான் இங்கே எக்ஸ்பெக்டேஷனோட வருவேன். லைக் இந்தந்த ஆப்ஷன்ஸ் இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வருவேன் ஆஸ் அ யூசராக கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணி அதை கார்ட்ல வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல கார்ட் பட்டன் வந்து டாப் ரைட் கார்னர்ல இல்ல. அமேசான்ல அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, யூசருக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் இந்த கார்ட் ஆப்ஷன் எங்க இருக்கு? காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி வந்து சில இஷ்யூஸால யூசர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி நம்ம வெப்சைட்ட விட்டு போகறக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு ஈஸியா வந்து நம்ம வந்து குடுக்கணும். லைக் ஆல்ரெடி இருக்க பேட்டர்னயே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஜேக்கப்ஸ் லா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அத வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, டாப் லெஃப்ட்ல. ஸோ எல்லா சைட்ஸ்லயுமே வந்து அதே மாரி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாரி சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா, மிடில்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே. தென் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ட் ஆப்ஷன். ஸோ கார்ட் ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா, டாப் ரைட் கார்னர் இருக்கும். சேம் கார்ட், அப்புறம் பேக் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே இருக்கு கரெக்ட்டா? ஸோ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கார் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேக்கா. ஸோ கார் வந்து மேபி அவங்க டிசைன் பண்றாங்க. நியூ கார் வந்து மாடல் வந்து கொண்டு வர போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா சில பேட்டர்ன் காருக்குன்னு இருக்கும். கரெக்ட்டா? பெடல் வந்து இங்க தான் இருக்கணும். பிரேக்கு இதெல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கணும். கியர் சிஸ்டம் இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸ்டீயரிங் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்ட்டா? நான் வந்து புதுசா என்னோட கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி, நான் வந்து டிஃபரெண்ட்டா பண்ண போறேன், யூனிக்கா பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஸ்டீயரிங்க தூக்கி லெஃப்ட் சைட்ல வச்சா அது வந்து ஒர்க் ஆகுமா? ஆகாது. கரெக்ட்டா? ஸோ ரியல் எக்ஸாம்பிள். லிட்டில் பிட் ஜோக்கா இருக்கலாம். பட் இதுதான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ சேம் யூசர் வந்து அதே ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபிக்ஸ் ஆகி வந்தனால, நம்மள வந்து அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். நீங்க புதுசா வந்து அ ஒரு இடத்துல டிஃபரெண்ட்டா கொண்டு போய் பிளேஸ் பண்ணும்போது, யூசர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவாங்க. நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி இல்ல குடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல. கிரியேட்டிவிட்டி வந்து சில பிளேஸ்ல நீங்க பண்ணலாம். யூஐ கலர்லயோ, இல்ல சம் அனிமேஷன்ஸ் இந்த மாரி எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தட். அவ்வளோதான். ஓகே. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரைட். சி யூ டிசைனர்ஸ்.